ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்துருக்கேன். அது என்ன ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில், அது எத்தனை வேகன்சி இருக்குது, என்ன சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். அது என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா NPCL நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது எத்தனை ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் வந்து 12 போன மாதத்துலேருந்தே இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து 1/4/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எப்பயுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கான டீட்டெயில் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு புரியும். ஸோ நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 23 பேஜுக்கு வந்து அவங்க ஹிந்தியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி கண்டென்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் 24லேருந்து இங்கிலீஷ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஓப்பனிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 12/3/2025 முடிகிற டேட் வந்து 1/4/2025 வரைக்குமே உங்களுக்கு முடியுது. உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து எந்த சைட்டுங்கிறது கைகா சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 391 வேகன்சி இருக்குது. அந்த 391 வேகன்சியும் எப்படி இங்கே பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னா எத்தனை வேகன்சி டோட்டலாக 5. அதை வந்து எந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேட்டகரி SC கேட்டகரி, ST கேட்டகரி, OBC, EWC, UR. அடுத்து கேட்டகரி 1 ஸ்டைபெண்டரி ட்ரைனி ஆர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இந்த கேட்டகரி வந்து டோட்டலாக வந்து 82 பேர் கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 16/5/19/7 அன்ரிசர்வ்டு வந்து 35. அதே மாதிரி ஸ்டைபெண்டரி ட்ரைனி டெக்னீஷியன் வந்து டோட்டல் வந்து 226 கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா 37, 15, 63, 20, 91 அன்ரிசர்வ்டு 91. இவங்க அசிஸ்டன்ட் கிரேட் வந்து 1 தான். வேகன்சி வந்து 22. அசிஸ்டன்ட் கிரேட் வந்து டோட்டல் வேகன்சி 4. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கிரேட் 1 10, நர்ஸ் 1, டெக்னிக்கல் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1. டோட்டலாக வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 391. என்ன உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. அது எப்படி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1, சிவிலில் 19, எலக்ட்ரானிக்ஸில் 2, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 1, எலக்ட்ரிக்கலில் 1, எலக்ட்ரிக்கலில் 7, மெக்கானிக்கலில் 15. டோட்டலாக 45. டோட்டல் வேகன்சி வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டோட்டல் 45 வேகன்சியாக இதை எந்தெந்த டிசிப்ளினுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டைபெண்டரி ட்ரைனி அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த் பிசிக்ஸ் BSc கெமிஸ்ட்ரி 4, ஹெல்த் பிசிக்ஸ் BSc ஃபிசிக்ஸ் 2, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் 24, மெக்கானிக்கல் 33, டோட்டலாக 82 பிரிச்சிருக்காங்க. இதே கேட்டகரி ஸ்டைபெண்டரி ட்ரைனி டெக்னீஷியன் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஆப்ரேட்டர் 88, எலக்ட்ரீஷியன் 31, ஃபில்டர் 55, எலக்ட்ரானிக்ஸ் 17, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 24, மெக்கானிஸ்ட் 3, டர்னர் 6, டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் 1, டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் 1. டோட்டலாக 226 வந்து அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நர்ஸ் 1, அசிஸ்டன்ட் கிரேட் 10, இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் கேட்டகரி உங்களுக்கு தெரியும்ல, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த இது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து எப்படி அது PWD அந்த கேட்டகரிக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கேட்டகரி ஸ்டைபெண்டரி ட்ரைனி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ஸ் என்னென்ன ஹோல்டர்ஸ் என்னென்ன இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் டிப்ளமோ த்ரூ லேட்டரல் என்ட்ரி டு செகண்ட் இயர் டிப்ளமோ ஆஃப்டர் 10th plus ITI are not eligible. Candidates should have studied in English as one of the SSC or secondary school certification, higher secondary school level examination முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது ஸ்டெப் இன் ட்ரைனி அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு இவங்க இதுதான் வந்து இது கொடுத்துருக்காங்க.
குவாலிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டைபண்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், ஃபில்டர், இந்த இதெல்லாம் வந்து என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் 10th முடிச்சிருக்கணும், 50% மார்க் எடுத்திருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் ஏதாச்சும் 11th ட்ரேடில் இருக்கணும். ஐடிஐ கோர்ஸ் வந்து less than 2 இயர்ஸாக இருந்தால் அதில் வந்து 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி ஸ்டைபண்ட் அண்ட் ட்ரைனி டெக்னீஷியன் லெவலுக்கு ஆப்ரேட்டருக்கு வந்து அதே மாதிரி 10th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸுக்கு வந்து 10th 12th அப்புறம் நர்சிங் கோர்ஸ் 3 இயர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் நோட் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஆல் குவாலிஃபிகேஷன் சுட் பி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதர்வைஸ் சச் குவாலிஃபிகேஷன் வில் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சவங்க, தட் மீன்ஸ் அப்ரூவ்டு இதில் படிச்சவங்க மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பே லெவல் வந்து அப்ராக்சிமேட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நர்ஸுக்கு வந்து லெவல் 7ல் வந்து 44,900 சொல்லி போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி மந்த்லி அவங்களுக்கு வந்து 68,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஏ பர்சன்டேஜ் அதெல்லாம் போட்டு, டைரக்ட் அலவன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு 68,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பே இன் மேட்ரிக்ஸ் வந்து 35,000 வந்து பேசிக் பே. டோட்டலாக நீங்கள் கையில் வாங்குறது வந்து அப்ராக்சிமேட் மந்த்லி வந்து 54,000 வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கிரேட், அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் கிரேட் 1 எஃப் இந்தியா, அசிஸ்டன்ட் கிரேட் 1 CNMMங்கிறது டோட்டலாக உங்களுக்கு வந்து 39,015 ரூபா நீங்கள் மந்த்லி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டைபண்டரி ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைபண்ட் டூரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கேட்டகரி 1ல் வந்து 24,000 கேட்டகரி 2 உங்களுக்கு வந்து 20,000 உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் ட்ரைனிங் புக் அலவன்ஸ் வந்து அவங்க 3,000 கொடுத்துட்றாங்க. ஸ்டைப் டூரிங் செகண்ட் ட்ரைனிங் வந்து 26,000. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1.5 18 months உங்களுக்கு வந்து ட்ரைனிங் செகண்ட் கிரேட் கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 54,162 ரூபா கேட்டகரி 1க்கும், கேட்டகரி 2க்கும் 33,201 சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் அதில் என்னென்ன அலவன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் ஹவுசிங், சைட் லொக்கேஷன் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் ஆனுவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி பெனிஃபிட் அண்ட் மிஸ்செலேனியஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா, லீவ் ட்ராவல் அலவன்ஸ், லீவ் அண்ட் லீவ் என்கிரான்ஸ்மெண்ட், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து கேன்டீன்ஸ், டிவி சார்ஜ், இது எல்லாமே அவங்க வந்து அலவன்ஸில் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஃப் இருக்குது, கிராட்டிடியூட், போஸ்ட் ரிட்டர்ன் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பெனோம் ஃபண்ட், குரூப் இன்சூரன்ஸ், இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் பாண்ட் கேட்டகரி அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ஸ்டைபண்ட் 24,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டூரிங் செகண்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் வந்து 26,000 வில் பி பெய்டு. அப்படி புக் அலவன்ஸ் 30,000 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 35,400 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் ட்ரைனிங் ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து மினிமம் 18, அப்பர் 30. அதே மாதிரி கேட்டகரி 1 ஸ்டைபண்ட் ட்ரைனி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 18, 25. கேட்டகரி 2 ஸ்டைபண்ட் ட்ரைனி அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து 18, 24. அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏக்கு வந்து 21, 28. நர்ஸுக்கு வந்து 18, 20, 30 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 3 years, 5 years, ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து போஸ்டிங் வந்து எந்த சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா NPCL கைகா சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அநேகமாக வந்து கைகா சைட் வந்து எந்த ஏரியான்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். கைகா சைட் வந்து கர்நாடகா, கைகா ஜென்ரேஷன் ஸ்டேஷ் NPSL வந்து கர்நாடகாவில் இருக்குது.
இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் கைகா கர்நாடகா. கைகா இப்போ எடுக்கிற ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கர்நாடகாவுக்கு. இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், பர்சனல் இன்டர்வியூ. அதேமாதிரி கேட்டகரி 1க்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் ஒரே இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ், ஆன்லைன் எக்ஸாமினேஷன், பர்சனல் இன்டர்வியூ. கேட்டகரி 2க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி டெஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டு டெஸ்ட். மற்ற எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட், ப்ரிலிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ்டு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 50 மல்டிபிள் கொஷின் இருக்கும் வித் சாய்ஸ் ஆஃப் 40 ஆன்சர்ஸ் இருக்கும். 1.5 hours 90 minutes சப்ஜெக்ட் நாலேஜில் இருக்கும். சிலபஸ் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. 2 marks to be reviewed for each correct answer, 0.5 reduced for incorrect answer. மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபை ஸ்டாண்டர்ட் வந்து 45 வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, 30% வந்து சயின்டிஃபிக் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டேஜ் 2. டோட்டல் இன்டர்வியூ மார்க்ஸ் தான் 100. லாங்குவேஜ் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ அப்ளிகன்ஸ் மே ஆன்சர் தி கொஸ்டின் எதர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 45% இவங்களுக்கு, 30% இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டை பிரேக்கிங் பிரின்சிபல் டு அடாப்டட் சீக்வன்ஸ்னா எப்படி இருக்குன்னா, ஸ்டெப் 1, கேண்டிடேட் வித் ஹையர் மார்க்ஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட் வில் பி பிளேஸ்ட் ஹையர் ஆன் தி மெரிட் லிஸ்ட். கேண்டிடேட் வித் லோயர் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட் வில் பி பிளேஸ்ட் ஹையர் மார்க் இன் தி மெரிட் லிஸ்ட். கேண்டிடேட்ஸ் ஓல்டர் இன் ஏஜ் வில் பி பிளேஸ்ட் ஹையர் ஆன் தி மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் இருக்காங்க. இதுதான் பிரேக்கிங் பிரின்சிபல், டை பிரேக்கிங் அந்த மாதிரி இதில் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் இவங்களுக்கு யாருக்குன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் கேட்டகரி 2க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஷின், சயின்ஸில் 20 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின், டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ். இதில் வந்து 3 marks டு பி அவார்டு ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர், 1 mark ரெடியூஸ்டு ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஸ்டேஜ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டைப் ரெண்டு டெக்னீஷியனுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஐஎஸ்சி லெவல் ரிலேட்டட் டு ஐடிஐ ட்ரேட், அப்புறம் ரிலேட்டிவ் டிசிப்ளின், அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படி ப்ரீமிலிமினரி டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். பேஸ்ட் அப்பான் தி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் ஸ்டேஜ் 2, அட்வான்ஸ் டெஸ்ட் கேண்டிடேட் வில் பி ஷார்ட்லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு வந்து என்ன கொஷின் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 25, கம்ப்யூட்டர் நாலேஜில் 15, இங்கிலீஷில் 10, ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 25, டோட்டலாக 150 மார்க்ஸுக்கு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட், டைம் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க பார்த்துருக்காங்க பாருங்க. Percentage of marks in qualifying examination 10 point, 9 point, equivalent CBGT conversation. இது வந்து உங்களோட மார்க் வச்சு அவங்க வந்து பாயிண்ட் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். இதில் நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை ஆன்லைன் பண்ண முடியும். இதை வந்து நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கணும். எந்த லாங்குவேஜ் நமக்கு வேணும்னு சொல்லி இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே மாறிடும். சயின்டிஃபிக் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இதில் நாம் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுதான் இங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன நோட்டிஃபிகேஷன், on successful completion post qualification work experience, personal upload data, upload photo, signature, submit application. இது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது கொடுக்கணும். அடுத்தது ஒன்லிமி கண்டிடேட் நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி 1, கேட்டகரி 2க்கு வந்து 100ம், கேட்டகரி 1க்கு வந்து 150யும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ. அவ்வளோதான். டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு எது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.